அஸ்ஸலாமு அலைக்கும். டே 2 ஆஃப் சலாலா பார்க்கலாமா? ஃபஸ்ட் டேயோட செகண்ட் டே செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தான் வந்துட்டு மெயின் பிளேசஸ்க்கு எல்லாமே விசிட் பண்ணியிருந்தோம். இது வீடியோ ஃபுல்லாகவே அடிப்பொலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock மாதிரி ரெடி ஆகி கக்காடன்ஸ் தான் போயிருந்தோம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே கேரளா சைட் ஃபுட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்டுமே டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்துச்சு. ஆனால் இதோட பேக் இது என்னென்னா நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour பக்கத்தில் ஆக்குறாங்க. அது மட்டும்தான் ஒரு பிளாக் இதாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்துச்சு. அப்படியே ஐன்காசிஸ் போயிருந்தோம். இந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நேச்சர் லவர்ஸுக்கெல்லாம் இந்த பிளேஸை பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு கார்லேருந்து இறங்கும் மேலே மழை தூத்திட்டு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஆப்போசிட்டில் நிற்கிறவங்களும் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. வரும்போதே வந்துட்டு ஒரு ஓடை மாதிரி ஒன்று தண்ணி போயிட்டே இருக்கேன். அதை தாண்டி தான் வரணும். அதுவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸை விசிட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம டைவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சைடில் ஒரு கேவ் மாதிரி வந்துருந்துச்சு. அதில் போயிட்டு மேலே போனோன்னா ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் போயிட்டு ஒரு மெயின் விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ கிடச்சிது. ஏன்னா அடிப்பொலியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு. அப்படியே வந்துட்டு திருப்பி அய்யூப் நபியோட தோம் போகிறதுக்கு வழி ஃபுல்லாகவே மிஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு. நாங்கள் சீசனோட எண்டு தான் போயிருந்தோம். இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா சீசன் எண்டு போயிருந்தாலுமே எங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னு தோணுச்சு. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க சீசன் டைமில் கூட இவ்வளோ மழை கிடையாது, இவ்வளோ மிஸ்ட்டு கிடையாது. ஆனால் சீசன் எண்டில் இவ்வளோ மிஸ்ட்டு இவ்வளோ மழை பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அய்யூப் நபியோட தோம்பை வந்துட்டு ஐன்காசிஸை விட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு ஃபார்மாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் நிற்கிற யாரையுமே தெரியலை. நமக்கு பக்கத்தில் போனால் மட்டும்தான் அவங்களோட இது தெரியும். இது பார்க்கவே ஒரு பாசிட்டிவ் வைப் ஆச்சு. ஆனால் அவங்களோட கால் தடங்கள்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வந்துட்டு 100 அடிக்கு மேலே இருப்பாங்களே. நம்ம 6 அடி தான் இருக்கோம். அவங்க 100 அடி இருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே அவங்களோட அந்த கபஸ்தானம் மட்டும்தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இதாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்பி வரும்போது எல்லாருமே ஃப்ரூட்ஸும் ஜூஸும் சாப்பிட்ருக்கேன். இந்த மழையிலே இந்த இதில் எவன்டா ஜூஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கான் வாங்க போயிட்டோம். கான் வாங்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே மிஸ்ட்டு நல்ல ஃபார்மாக இருந்ததுனால கொஞ்சம் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக அங்கே நின்று ஃபைனலாக அதை வாங்கி டேஸ்ட் பண்ணப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மழையில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்கவே உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக க்ரீனரியாக மிஸ்ட்டாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சலலை போகிறீங்கன்னா மஸ்ட் விசிட் பாயிண்ட் இதெல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் போயிருந்தோம். இந்த வியூ வந்துட்டு நேம் எல்லாம் கரெக்டாக தெரியலை. பட் நம்ம வந்துட்டு அய்யூப் நபியோட தோம்புலேருந்து திருப்பி வரும்போது தான் இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுக்குன்னு தெரியலை. ஏன்னா வந்துட்டு நான் ஒமானில் தான் இருக்கேனா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டேனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் இடம் ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருந்துச்சு. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு போகும்போது இவ்வளோ அழகான ஒரு பிளேஸஸில் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே செடி இதாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு மரம் மட்டும் ஃபுல்லாக செடி ஒன்று, அதாவது இலை ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சா. அதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். எல்லாருமே இங்கே நின்றுட்டு ஃபுல் ஃபோட்டோ இருந்துச்சு. ஃபைனலாக இங்கே ஒரு செம்ம சூப்பரான ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோடு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதை வந்துட்டு இதை கூட அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு இடத்தையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம அய்யூப் நபியோட தோம்புலேருந்து திரும்பி வரும்போது இந்த ஒரு பிளேஸ் வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லோரும் கூட வந்துட்டு ஒரு ஃபேமிலி வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி தோப்பாஸ் போயிருந்தோம். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சர்விங்குமே அடிப்பொலியாக இருந்துச்சு. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதாவது மீல்ஸ்லேருந்து ஆரம்பித்து சீ ஃபுட்லேருந்து ஆரம்பித்து மட்டன் பீஃப் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் ப்ரானில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். ஹைதராபாதி பிரியாணி வாங்கியிருந்தோம். மலபார் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் விஷயம் என்னென்னா அங்கே ஒரு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ஒரு சாஸ் தந்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சலலா போகிறீங்கன்னா இந்த ஒரு தோப்பாஸ் ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். திருப்பி அப்படியே வரும்போது வந்துட்டு நம்ம காருக்கு இடையில வந்துட்டு ஒட்டகம் வந்துட்டு அப்படியே க்ராஸ் ஆகி போகும். அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சைடில் ஃபுல்லாகவே ஒட்டகம் ஃபார்மாக இருந்துச்சு. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம கார் நிறுத்தி பார்க்குறது மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே வந்துட்டு மர்னிஃப் கேவ் போயிருந்தோம். இது ஒரு விசிட் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் டே போன எல்லா பிளேசஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோடு போன ஒரு விஷயம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் கிளிக்கிட்டே தான் நடப்போம். ஏன்னா கதைகள்லாம் பேசி அப்படியே சந்தோஷமாக அப்படி சுற்றிட்டே தான் கிடந்தோம். இந்த இடம் போகிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometers நடந்து வரது மாதிரி இருக்குது. அதுக்குமே ஒரு கார் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பைசா நம்ம பே பண்ணிவிட்டு வரது மாதிரி இருக்கும். நாங்கள் பே பண்ணிட்டு தான் வந்திருந்தோம்.
அப்படியே உள்ளே போனால் மேலே மட்டும்தான் ஒரு கடை மட்டும் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு குழந்தைகளுக்கான பலூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பபிள்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த கடல் இந்த சைட்லேருந்து பார்க்க அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, ரொம்ப பேடியாக இருக்கும். அங்கே நிற்கும்போது ஒரு எண்டு மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்துட்டு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதில் நிற்கும்போதே ஒரு பேடி மாதிரி உள்ள ஒரு ஃபீல் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா ப்ளோ, அதாவது கடலோட அலைகள் வந்துட்டு இந்த ப்ளோ இது வந்துட்டு என்னென்னா கடல் அலை அடிக்கும், அதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு வெளியில் வரது மாதிரி வச்சுருக்காங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ப்ளோவில் ஃபுல்லாகவே காற்று தான் வரும், இன்னொரு ப்ளோ ஃபுல்லாக தண்ணி வரும். இங்கே இருந்துட்டு நனைஞ்சிட்டு அங்கே போய் வந்துட்டு இங்கேருந்து வெட்டாயிட்டு அங்கே போய் நம்ம வந்துட்டு அதை காய வைக்கிறது மாதிரி இருக்கும். இதில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. இங்கே சிப்லைனுமே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே தர்பாத்தில் வந்துட்டு சிப்லைன் போயிட்டோம், அதனால் இங்கே வந்துட்டு சிப்லைன் ட்ரை பண்ணலை. பட் மஸ்ட்டு விசிட் பாயிண்ட்னா வந்துட்டு இந்த 3 பிளேஸஸுமே சொல்வேன். இந்த 3 பிளேஸஸுமே செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு சலாலில் பிடிச்சதே டே 2 ஆஃப் சலாலா தான். ஏன்னா செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக சீசன் டைமில் விசிட் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணுங்கள். அது ஒரு மஸ்ட். இது திருப்பி வரும்போது அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் கார்லேயே திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. ஏன்னா எனக்கு செம்ம டயர்டு, ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.